இந்த கதை ஷாயிராவோடது. அவளை நம்ம சாபத்தின் ஷாயிரா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவளுக்கு ஒரு சாபம் இருந்தது. அது எவ்வளோ பயங்கரமானதுன்னா அதுக்கு எதிரில் சாபு கூட சாதாரணமானது தான். தினமும் ஒருத்தர் கூட இருக்கிறதுனா அவ்வளோ சுலபமா என்ன? அதை யார் பண்ணுவா? நான் கடந்த 10 வருஷங்களா பேரநார்மல் பற்றி ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சாயிராவோட கேஸை பார்த்த உடனே அந்த மாதிரி வேற யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கதை ஷாயிரா காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஆரம்பிச்சது. அவங்கள பார்க்க கருப்பா, முகத்தில் ரொம்ப அதிகமான பருக்களோட இருப்பாங்க. இதை பார்த்து யாருக்குமே அவங்கள பிடிக்கல. காலேஜில் ஸ்டூடெண்ட்ல இருந்து ப்ரொஃபஸர் வரைக்கும் யாருமே அவங்க கூட பேசுறதே இல்லை. அதனால எல்லாரும் இருந்தாலும் அவங்களுக்கு யாருமே இல்லைங்கிற ஃபீல் அதிகமாக இருந்தது. ஆனால் அவளோட உடம்பு எப்படி இருந்ததுன்னா அதை பார்க்கும்போது எல்லாருமே மயங்கி போயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட முகத்தை பார்த்தா யாருமே பக்கத்தில் சேர்த்துக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, உடம்பு என்னமோ இவ்வளோ அழகா இருக்கு, ஆனால் முகத்தை பார்த்தா அப்படி ராட்சசி மாதிரியே இருக்கா. ஷாயிரா இதெல்லாம் கேட்டு கேட்டு இது காமனாகவே தோணுது. ஷாயிரா காலேஜில் யார் கூடயும் பேசுறதே இல்லை. கிளாஸில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓரமாக உட்காந்துக்கிட்டு தன்னோட க்ரஷை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட முகம் இப்படி இருந்ததால அவங்க அவங்களோட காதலை யார்கிட்டையும் சொன்னதே இல்லை. அப்புறம் ஒரு நாள் அவங்க கிளாஸில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சது. ஷாயிரா ராணினை லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. அப்புறம் அவங்க எல்லாரும் ஷாயிரா பக்கத்தில் வந்து ஷாயிராவை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் அவங்களோட முகத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஒரு சிலர் அவங்களோட பேட் லக் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே நின்றுட்டு இருந்த ராணினும் எதையோ சொல்றாரு. நான் இவளை காதலி பண்ணு, இவ எப்படி நினைச்சா? ராணின் இப்படி சொல்றத கேட்டு ஷாயிரா அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட காதல் எல்லாம் கண்ணீரா வந்துகிட்டு இருந்தது. அவங்களால இது எதையுமே தாங்கிக்க முடியல. உடனே அவங்க லைப்ரரிக்கு ஓடி போறாங்க. லைப்ரரியில ஒரு ஓரமா போய் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் லைப்ரரியில் புக் எடுக்கிறதுக்காக நானும் போயிருந்தேன். அப்போ யாரோ சத்தமாக கத்தர் சத்தம் கேட்டுச்சு. நான் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போனேன். அங்கே ஷாயிரா ரொம்ப சத்தமாக அழுதுகிட்டு இருந்தா. அந்த லைப்ரரியில் யாருமே இல்லை. முதல்ல நான் அவளை சமாதானப்படுத்தினேன். ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் ஷாயிரா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. கடைசியில எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என் முகத்துல மட்டும் இந்த மாதிரி ஏன் வருதுன்னு சொல்லுங்க. அந்த கடவுள் என்ன மட்டும் இவ்வளவு அசிங்கமா எதுக்காக படிச்சாரு? எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷாயிராவோட பேச்சை கேட்டு அவளை சமாதானப்படுத்துற விதமா சொன்னேன். இதுக்கு ஒரு நல்ல பதில கரண பிசாசால மட்டும்தான் சொல்ல முடியும். நீ மற்றவங்களை நினைச்சு எதுவும் கவலைப்படாத. மனுஷங்க மனசால அழகா இருந்தா அதுவே போதுமானது. நான் அவகிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவளோட கவனம் ஃபுல்லா கர்ண பிசாசு மேல மட்டும்தான் இருந்தது. அதை கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிஜமாவா? அந்த பிசாசு என்னோட எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கொடுக்க முடியுமா? ஆ, கர்ண பிசாசு கடந்த காலம், எதிர்காலம், இறந்த காலம் எல்லாத்த பத்தியுமே அது சொல்லும். ஆனா அதை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களை மாதிரியான ஆளுங்களால அதை பண்ணவே முடியாது. அப்படி சொல்லிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். நான் லைப்ரரி விட்டு போயிட்டு இருக்கும்போது அவ ஏதோ புக் தேடிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நான் அவகிட்ட நீ என்ன புக் தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டதை கேட்டு அவ இன்னும் கொஞ்சம் உள்ள போனா. இது நார்மல் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். ஷாயிரா எங்க அப்படின்னு நான் திரும்பி பார்த்தேன். அவ அந்த இடத்துல இல்லை. நான் அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். ஷாயிரா அன்னைக்கு ஆப்சண்ட் ஆயிருந்தா. நேற்று நடந்த விஷயத்தால தான் அவள் வரல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அடுத்த ரொம்ப நாளைக்கு அவளோட சீட் காலியாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆஃபீஸ் நம்பர்ல இருந்து அவளோட லேண்ட் லார்டுக்கு கால் பண்ணேன். ஷாயிரா ரொம்ப நாளாக வீட்டை விட்டு வெளியே வரல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் அவளோட ரூம்ல இருந்து விசித்திரமா சத்தம் வந்ததா அவர் சொன்னாரு. இதை கேட்டு நான் உடனே லைப்ரரிக்கு கிளம்பி போனேன். நான் அங்க பார்த்த விஷயத்தால அப்படியே எனக்கு தலைகால் புரியாம இருந்தது. கர்ண பிசாசோட அந்த புக் காணாம போயிருந்தது. அன்னைக்கு ஷாயிரா கூட இந்த இடத்துல தானே தேடிக்கிட்டு இருந்தா.
இப்போ ஏதோ நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அந்த கர்ண பிசாசோட புக்கை ஷாயிரா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஷாயிரா ரொம்பவே கடுமையான பூஜைகள் எல்லாம் செஞ்சதால கர்ண பிசாசோட உதவி இப்ப அவளுக்கு கிடைச்சிருந்தது. அன்னைக்கு அந்த கர்ண பிசாசு அவளுக்கு எதிரில் வந்து நிக்குது. அதை பார்த்து இவ அதுக்கு வணக்கம் சொல்றா. அவளுக்கு இந்த உதவி கிடைச்சதால அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அவ ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணிட்டா அதால அந்த கர்ண பிசாசு ரொம்ப கோவப்படும் அப்படின்னு அவ ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா. அப்ப அந்த கர்ண பிசாசு ஷாயிராவை பார்த்து சொல்லுது, இன்னும் உனக்கு என்ன வேணும்? உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்கறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ரூல் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த நீ கண்டிப்பா செய்யணும். அப்பதான் நான் பண்ணுவேன். ஷாயிரா எதையுமே யோசிக்காம சரின்னு சொல்லிடுறா. அப்புறம் அவளோட எல்லா கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறா. அதுக்கான எல்லா பதிலும் அவளுக்கு கிடைக்குது. அப்புறம் அவ அந்த பிசாசு கிட்ட கேட்கிறா, நான் நினைச்சது நடந்தா மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். போ, இப்ப என்னோட சத்து உனக்குள்ள இருக்கு. போ, இப்போ நிம்மதியா தூங்கு. காத்தால எந்திரிக்கிறதுக்குள்ள உன் தலையெழுத்தே மாறிடும். ஆனா நான் சொன்ன அந்த ரூல் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோ, இல்லனா எல்லாமே முடிஞ்சிடும். ஞாபகம் இருக்கும்ல? இப்படி சொல்லிட்டு அந்த கர்ண பிசாசு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுது. ஷாயிரா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் காலேஜுக்கு வரா. அவளை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அவளோட கலரை வச்சியும் முகத்தை வச்சியும் எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவளை பார்க்கும்போது அவங்க யாராலையும் நம்பவே முடியல. அவளோட காலில் இருந்து தலை வரைக்கும் அவ ரொம்ப அழகா இருந்தா. அவ எவ்வளோ அழகா இருந்தா அப்படின்னா அவளை பார்த்து விலகி போன எல்லாருமே இன்னைக்கு அவங்களா வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்பவும் ஷாயிரா ராணின் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அதை அவ ராணின் கிட்ட சொல்றா. ராணினும் அவளை பார்த்த உடனே அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க 2 பேரும் கமிட் ஆகி ஒன்னா இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஆனா ராணின் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டே இருந்தான். இரவு நேரத்துல மட்டும் ஷாயிரா ராணின் கூட இருக்கவே இல்லை. அவ நைட் பார்ட்டிக்கு எப்பவும் போறதில்ல. ராணின் எங்க கூப்பிட்டாலும் நைட் அவ போகவே மாட்டா. ஷாயிரா அவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஆனா அது பகல் நேரத்துல மட்டும். ஆனா நைட் 10 மணிக்கு அப்புறம் ராணின் ஷாயிராவை பார்த்ததே இல்லை. அதனால ராணின் ஷாயிரா கூட நைட் ஃபிலிம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போடுறான். ஆனா ஷாயிரா வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப ராணின் சொல்றாரு, அம்மா ராத்திரி நேரத்துல நீ ஏன் என் கூட இருக்க மாட்டேங்கிற? அப்ப ஷாயிரா கோவத்தோட சொல்றாங்க, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ராத்திரில இந்த மாதிரி மீட் பண்ண கூப்பிடாதுன்னு சொல்லி. காலேஜ் முடிஞ்ச பிறகு மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்ல. அப்படி சொல்லிட்டு ஷாயிரா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராணின்க்கு ஷாயிரா மேல ரொம்ப அதிகமா டவுட் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஷாயிராவை பார்த்து அவர் பயந்துக்கிட்டும் இருந்தாரு. ஆனா இந்த தடவை அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஷாயிராவை பின்தொடர்ந்து போறாரு. ஆனா ஷாயிரா கிட்ட எதுவுமே சொல்லாம ஷாயிராவோட ரூம்க்கு ஜன்னல் வழியா போயிடுறாரு. ஆனா ஷாயிரா அந்த ரூம்ல இல்ல. அவ இல்லாததை பார்த்து ராணின் ரொம்ப கோவப்படுறான். அப்ப ராணின்க்கு யாரோ ஒருத்தங்க மந்திரம் சொல்ற சத்தம் கேக்குது. அப்புறம் அதை பின்தொடர்ந்து போறான். அந்த சத்தம் ரூமோட ஒரு ஓரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தது. ராணின் போகும்போது அந்த ரூம் கதவு மூடி இருந்தது. ஷாயிரா இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருப்பான்னு ராணின் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ராணின் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கறான். அவனால அவனோட கண்ணையே நம்ப முடியல. அவனுக்கு பயத்தால வேர்வை அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்தது. அப்ப ஷாயிரா அவளோட நிஜமான ரூபத்துக்கு வந்து அவ ஏதோதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கண்ணை பார்க்கறதுக்கு கர்ண பிசாசு மாதிரியே இருந்தது. அதை யாராவது பார்த்தா அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அந்த வீட்டில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அதால் அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் மேலேயும் கீழேயும் பறந்துக்கிட்டு இருந்தது. அந்த பொருட்கள் மட்டும் இல்லை, ஷாயிராவும் கூட. ஆனால் ராணின்க்கு இது எதுவுமே புரியல. அவர் ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ஓடுறாரு. இப்படி வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ராணின் தனக்கே தெரியாம ஒரு ஃப்ளவர் வாஷை கீழே தள்ளி விட்டுறாரு. ராணின் ஓடிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளவர் வாஷை கீழே தள்ளிவிட்ட உடனே ஷாயிராவோட மந்திரம் நின்று போச்சு. அதனால அந்த கர்ண பிசாசு ஷாயிராவோட உடம்பை விட்டு வெளியே வந்துடுது.
ரொம்ப மாசமா பண்ணிட்டு இருந்த தப்பச நீ நாசம் பண்ணிட்ட. இப்ப நான் உன்னை விடவே போறதில்ல. ஷாயிராவுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த கர்ண பிசாசால இப்போ அவளோட எதிர்காலத்தை பார்க்க முடியும்னு தெரிய வருது. அதே சமயத்துல யாரோ ஒருத்தங்க அவங்க தியானத்தை கெடுத்து விட்டுட்டாங்கன்னு அது ராணினும் தெரிய வருது. கர்ண பிசாசு அவ கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு நிபந்தனை கேட்டிருந்தது. அது அவளோட உடம்பு தான். அவங்களோட உடம்புக்குள்ள போய் அதோட வேலையை அது பண்ணிக்கணும்னு நினைச்சது. ஆனா அது எல்லாமே இப்ப கெட்டு போனதால ராணினை கொல்லணும்னு இப்ப அந்த பிசாசு நினைச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் இது எல்லாத்தையும் பண்றதுக்கு 1 வருஷம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருந்தது. ஷாயிரா அந்த கர்ண பிசாசோட கோவத்தை பார்த்து சொல்றா, ரோனி என்னோட லவ், தயவு செய்து அவரை எதுவும் பண்ணிடாத. நான் உன்னை வேண்டிக்கிறேன், தயவு செய்து விட்டுரு. நான் எது வேணாலும் உனக்காக பண்றேன். அவ சொன்னதை கேட்டு அந்த கர்ண பிசாசு சொல்லுது, சரி, பலி ஆவறதுக்கு உனக்கு அவ்வளோ ஆசையா இருந்தா போ. நான் உனக்கு சாபம் கொடுக்கறேன். இன்னிலிருந்து 12 மாசத்து வரைக்கும் நீ ஒவ்வொரு ராத்திரி ஒவ்வொரு ஆம்பளை கூட இருக்கணும். இல்லனா உன்னோட காதலன் உன்னை விட்டு போயிடுவான். இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கர்ண பிசாசு அங்கிருந்து மறைஞ்சிருது. இதை கேட்டு ஷாயிரா ரொம்ப சத்தமா அலறாங்க. அவங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அவங்க தினமும் ராத்திரி வெளியே போயிட்டு இருந்தாங்க. அவங்க தினமும் ஒரு புது ஆளை கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது தினமும் நடந்துகிட்டு இருந்தது. ஷாயிராவோட காலேஜில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அவளோட வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருந்தது. ஒரு நாள் சாயந்தரம் ஷாயிரா எனக்கு கால் பண்ணியிருந்தா. அவள் நைட்டு டின்னருக்கு வர சொல்லி என்ன கூப்பிட்டுருந்தா. டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வாங்க அப்படின்னு அவள் கூப்பிட்டா. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவள் ரொம்ப சத்தமாக அழுறத கேட்டு என்னோட மனசு கரைஞ்சிருச்சு. அப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு நான் அவ கூட பேச ஆரம்பிக்கிறேன். அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவ என்கிட்ட சொன்னான். ராணின் கூட நடந்த பிரேக்கப் பத்தியும் அவ என்கிட்ட சொன்னான். ஷாயிரா ஏதோ பிளாக் மேஜிக் பண்றதா அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு கூட ராணின் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தினமும் அவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு என்னோட டைம். அவ பேய் பிசாசை பத்தி பேசின எல்லாத்தையுமே நான் என் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ரிசர்ச்சுக்காக அவ பேசுற எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். இதை ராணின் கிட்டையும் காட்டணும்னு எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அவனை எவ்வளோ தூரம் லவ் பண்றான்னு தெரியணுங்கிறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணதை அவனுக்கு அனுப்பவும் செஞ்சேன். அப்புறம் நான் ஒண்ணுமே பண்ணாம நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் அங்கிருந்து கிளம்பும்போது நான் ஷாயிரா கிட்ட இப்படி சொன்னேன், பயப்படாத, தைரியமாறு. நீ எந்த அளவு பயப்படுறியோ அந்த அளவு அவன் உன்னை பயன்படுத்திட்டு இருப்பா. நீ எங்கிருந்து ஆரம்பிச்சியோ அங்கேயே உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நான் அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத நிலைமையில இருந்தேன். இந்த நிலைமையை மிஸ்யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணலை. அதனால அங்கிருந்து போறது தான் சரின்னு எனக்கு தோணுச்சு. நான் போனதுக்கப்புறம் ஷாயிரா மறுபடியும் அந்த புக்கை எடுத்து அந்த புக்கில் என்ன இருக்குன்னு படிச்சுக்கிட்டு இருந்தா. அவ படிச்சுக்கிட்டு இருந்தா. தொடர்ந்து அவ அந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தா. அப்ப வெளியே ரொம்ப வேகமாக காத்து வீசி இடி இடிச்சுக்கிட்டு இருந்தது. ஷாயிரா வேகமா பேஜை திருப்பிக்கிட்டே இருந்தா. திடீர்னு அதை நிறுத்தி ஒரு பேஜை திருப்பி பார்க்குறா. அதில் கர்ண பிசாசோட சாபம் அப்படின்னு எழுதியிருந்தது. அந்த பேஜ் முழுவதும் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஷாயிராவுக்கு தெரிஞ்சிருந்தது. அவகிட்ட 2 வழி இருந்தது. ஒன்று இந்த மாதிரி இருக்கிறத நிறுத்துறது. ஆனால் அதனால் ராணின் செத்து போயிடுவான். ஆனால் ராணினோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவளோட உயிரை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஷாயிரா இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும். ஆனால் அதுக்காக ராணின் சாவறதுல அவளுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் அவளோட காதலை காப்பாற்றுறதுக்காக சூசைட் பண்ணிக்கலாம்னு அவள் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சரியா 12 மணி ஆகியிருந்தது. அப்போதான் ஷாயிரா அந்த கர்ண பிசாசுக்கு பலி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதால மட்டும்தான் அவளுக்கு முக்தி கிடைக்கும். அவ ஒரு கத்தி எடுத்து தான் கையை வெட்ட போகும்போது திடீர்னு அந்த கர்ண பிசாசு அந்த இடத்துக்கு வருது. இன்னொரு பக்கம் ராணினும் அந்த இடத்துக்கு வந்திருந்தான். அப்ப அந்த கர்ண பிசாசு சொல்லுது, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிடாத. நீ உயிரோட இருக்கணுமா இல்லையா? நீ கண்டிப்பா உயிரோட இருக்கணும். அப்புறம் இன்னொரு பக்கம் ராணின் டோர்பெல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப ஷாயிராவுக்கு புரிஞ்சிருது அந்த கர்ண பிசாசு அவளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு. அந்த கர்ண பிசாசு 12 மணிக்கு அப்புறம் ராணினை கொல்ல பாக்குதுன்னு நினைச்சா. அந்த பிசாசு ஷாயிரா உயிரோடு இருக்கணும்னு நினைச்சது. ஏன்னா வர சந்திர கிரகணம் அன்னைக்கு அந்த பிசாசு அவளோட உடம்புக்குள்ள போய்
அது சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்கிறதுக்காக. ஒருவேளை சாயிரா இறந்து போயிட்டானா அந்த கர்ண பிசாசு மறுபடியும் புத்தகத்தோட உலகத்துக்குள்ள போயிடும். வேற ஒருத்தங்க அந்த கர்ண பிசாசை மறுபடியும் கூப்பிடுற வரைக்கும் சூசைட் பண்றது தான் நல்லது அப்படின்னு ஷாயிரா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. வெளியே ராணின் தொடர்ந்து டோர் கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். எப்படியாவது டோரை உடைச்சு உள்ள போகலாம்னு அவன் முடிவு பண்ணியிருந்தான். அந்த கர்ண பிசாசு ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தது. அதுக்குள்ள சாயிரா வாட்சை பார்க்கறாங்க. 12 மணி ஆகிறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் மீதி இருந்தது. ராணின் இப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு டோரை ஓபன் பண்ணிடுறான். அப்புறம் உள்ள வந்துடுறான். அவன் உள்ள வந்த உடனே கர்ண பிசாசு அவனை பிடிக்க போகுது. அவனோட கழுத்தை பிடிச்சு அவனை மேல தூக்குது. அந்த பிசாசு ராணினை கொல்ல போகும்போது திடீர்னு ஷாயிரா அவளோட கையை வெட்டிக்கிறா. அவளோட கையை வெட்டின உடனே அந்த பிசாசு ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்குது. யாரோ அந்த பிசாசை சுடுற மாதிரி அந்த பிசாசுக்கு தோணிக்கிட்டு இருந்தது. உடம்பு முழுவதும் பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருந்தது. மறுபடியும் அந்த பிசாசு அந்த புத்தகத்துக்குள்ளேயே போயிடுது. ராணின் அந்த பிசாசு கிட்ட இருந்து தப்பிச்சு நேரா ஷாயிரா இருக்கிற இடத்துக்கே ஓடி போறான். ஷாயிராவை அந்த நிலைமையில பார்த்து அவன் ரொம்ப சத்தமா கத்துறான். ஷாயிரா இறந்து போயிருந்தா. ராணின் ஷாயிராவை கட்டி பிடிச்சுக்கிட்டு இப்படி சொல்றான், ஷாயிரா, நீ எனக்காக உயிரையே கொடுத்துருக்க. ஆனா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நான் உன்னைதான் லவ் பண்ணேன். இனிமேலும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ராணின்க்கு ஷாயிராவோட காதல் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சது. ஷாயிராவோட ஆத்மாவுக்கு இன்னும் முக்தி கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. மற்றவங்க யாரும் அந்த புத்தகத்துக்குள்ள மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஷாயிராவோட ஆத்மா இன்னும் அந்த புத்தகத்தை பாதுகாக்கிறதா சொல்றாங்க. பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.